ரியோ குழந்தைகள் மருத்துவமனை சார்பில் ரன் ஃபார் ஹெல்த் என்ற மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. புதிய தலைமுறை மற்றும் புது யுகம் தொலைக்காட்சிகளுடன் இணைந்து நடத்திய இந்த மாரத்தான் போட்டியை ரியோ மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சரவணன் மற்றும் அதன் இயக்குநர் கவிதா சரவணன் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். உடல் ஆரோக்கியம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 1500 பேர் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த மாரி சரத் முதல் இடத்தையும், கன்னியாகுமரியைச் சேர்ந்த அகில் ராம் 2ஆம் இடத்தையும், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பெண்கள் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த மித்ரா முதல் இடத்தையும், திருச்சியைச் சேர்ந்த சதா 2ஆம் இடத்தையும், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அனுஷ்கா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். வெற்றியாளர்களுக்கு பரிசுத் தொகையுடன் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மதுரையில் பண்ணோம், அதை விட சிறப்பாக இந்த தரம் திண்டுக்கல்லில் நடந்துகிட்டு இருக்கு. புதிய தலைமுறைக்கு எங்களோட நன்றி. பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லா வகையிலுமே இந்த திண்டுக்கல் மக்கள் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டக்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஒரு மாரத்தான்றது ஒரு மாணவ மாணவி எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் முன்னேறாங்க, அவங்களுடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கேலிபராக ரன் பண்ணுறாங்கன்றது இந்த மாரத்தான் ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் கிட்ஸு யங்காக இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.